விஸ்வரூபம் எடுக்கும் ஓம் பிர்லா பதவி நீக்க நோட்டீஸ் விவகாரம். லோக்சபாவில் அதிர்ச்சி சம்பவம் செய்ய எதிர்க்கட்சிகள் போட்ட பகீர் திட்டம். விவகாரம் கசிந்ததால் அலர்ட் ஆன மோடி, அமித்ஷா. நாளை டெல்லியில் நடக்கப்போகும் அதிரடி சம்பவம். வணக்கம் நண்பர்களே. கடந்த பிப்ரவரி 1 நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட் மீதான விவாத கூட்டத்தொடர் பிப்ரவரி 13 வரை நடைபெற்றது. அப்போது திட்டமிட்டே எதிர்க்கட்சிகள் எம்பிகள் மக்களவையில் அமளியில் ஈடுபட்டார்கள். இந்திய சீன எல்லை குறித்து முன்னாள் ராணுவ தளபதி எழுதிய புத்தகம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று சலசலப்பை ஏற்படுத்தினார் ராகுல் காந்தி. அப்போது 8 எம்பிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அதன் பிறகு பிரதமர் மோடி மக்களவைக்குள் வரும்போது அவரை முற்றுகையிட வேண்டும் என்று ஜோதிமணி தலைமையிலான காங்கிரஸ் எம்பிகள் திட்டமிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்போது சபாநாயகர் ஓம் பிர்லா, பிரதமர் மோடி மக்களவைக்கு வந்தால் அவருக்கு ஆபத்து உள்ளது, அவர் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளார்கள் என்று சொல்லி அவரை மக்களவைக்கு வர வேண்டாம் என கூறியிருந்தார். இதுபோன்ற நிகழ்வுகள் கடந்த கூட்டத்தொடரில் மக்களவையில் கடுமையான சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் ராகுல் காந்தி குறித்து எதிர்க்கட்சி எம்பிகள் பேசுவதற்கு மக்களவையில் அனுமதி கொடுப்பதில்லை, திட்டமிட்டே பேசவிடாமல் தடுக்கிறார்கள் என்று சொல்லி சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அதற்கு காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, இடதுசாரி கட்சிகளை சார்ந்த 118 எம்பிகள் கையெழுத்திட்டு நோட்டீஸ் அனுப்பினார்கள். இந்த நிலையில் வருகிற மார்ச் 9 நாளை மீண்டும் மக்களவை கூட போகிறது. அப்போது சபாநாயகரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கையில் எடுக்க திட்டமிட்டுள்ளார்கள். அதோடு இந்த கூட்டத்தொடரின் போது கடந்த முறையை விட கடுமையான அமளி, அடிதடி என்று ஈடுபட காங்கிரஸ், திமுகவினர் திட்டமிட்டு இருப்பதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக ஆளுங்கட்சியான பாஜக பெரும்பான்மை உறுப்பினர்கள் கொண்ட கட்சியாக இருப்பதால் எதிர்க்கட்சிகளால் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தில் வெற்றி பெற முடியாது. என்றாலும் கூட இதை வைத்து மக்களவையில் அமளி செய்ய வேண்டும் என்று தற்போது காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளதாம். குறிப்பாக கடந்த முறை பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜகவினர் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்ட காங்கிரஸ் இந்த முறை கண்டிப்பாக ஏதாவது ஒரு அடிதடி சம்பவம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களை பொறுத்தவரை சபாநாயகருக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் தங்களால் எடுக்க முடியாது என்பதனால் அதை காரணமாக வைத்துக்கொண்டு மக்களவையில் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்னும் எத்தனை பேரை சஸ்பெண்ட் செய்தாலும் அதை பற்றி கவலை இல்லை என்கிற முடிவுக்கு வந்துவிட்டார்களாம். குறிப்பாக எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக பேசும் பாஜக எம்பிகளை நோக்கி கடுமையான வார்த்தைகளை பேசுவது, தேவைப்பட்டால் அவர்களுடன் கைகலப்பில் ஈடுபடுவது என்றெல்லாம் காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளதாம். அதன் காரணமாகவே எந்த காங்கிரஸ் எம்பிகளும் இந்த கூட்டத்தொடரை மிஸ் பண்ணக்கூடாது, அனைவரும் அவைக்கு வந்துவிட வேண்டும் என்று ராகுல் காந்தி உத்தரவிட்டுள்ளாராம். ஆனால் இப்படி எதிர்க்கட்சிகள் ஒரு திட்டமிடுவதை அறிந்த பாஜகவும் செக்யூரிட்டியை பலப்படுத்தி இருப்பதோடு மக்களவை முழுக்க கேமரா கண்காணிப்புக்குள் கொண்டு வந்து விட்டார்களாம். அதனால் யாராவது அவை மரபுகளை மீறி அமளியில் ஈடுபட்டாலும், மோசமான வார்த்தைகளை விட்டாலோ அவர்களை உடனுக்குடன் மக்களை பிரிந்து சஸ்பெண்ட் செய்து வெளியேற்ற திட்டமிட்டுள்ளார்களாம். அதுவும் கடந்த கூட்டத்தொடரின் போது தன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததால் சபாநாயகர் சீட்டில் அமராத ஓம் பிர்லா நாளை கண்டிப்பாக தனது இருக்கையில் அமர்ந்து மக்களவையை வழிநடத்தப் போகிறாராம். குறிப்பாக எதிர்க்கட்சிகளின் பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது என்பதனால் மீண்டும் அவையை வழிநடத்தப் போகும் ஓம் பிர்லா அமளியில் ஈடுபடும் எம்பிகளுக்கு இதுவரை யாருமே வரலாற்றில் கொடுக்காத அளவுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுப்பதற்கும் திட்டமிட்டிருப்பதாக டெல்லி வட்டாரங்களிலிருந்து பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி. குடியரசுத் தலைவரை அவமதிப்பதா? மம்தாவை விளாசிய பிரதமர் மோடி. மேற்கு வங்காள மாநிலத்தில் தற்போது ஷாந்தால் என்கிற மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு பங்கேற்றிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி முதலில் பிடா என்கிற நகரில் நடைபெறுவதாக இருந்த நிலையில் கடைசி நேரத்தில் கோஷிப்பூர் என்கிற பகுதிக்கு இடமாற்றம் செய்துவிட்டார்கள். இதற்கு காரணமாக இந்த நிகழ்ச்சியில் பழங்குடியின மக்கள் அதிகமானோர் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது ஜனாதிபதி திரௌபதி முர்மு திடீரென்று இந்த நிகழ்ச்சியை இடமாற்றியது ஏன்? என் மீது மம்தா பானர்ஜி அதிருப்தியில் உள்ளாரா? நான் இந்த மாநிலத்துக்கு வந்தபோது மம்தா பானர்ஜியோ அல்லது அமைச்சர் கூட என்னை வரவேற்கவில்லையே என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இப்படி ஜனாதிபதி தான் ஆட்சி செய்யும் மாநிலத்திற்கு செல்லும் போது மம்தா பானர்ஜி அவரை வரவேற்காதது அவர் மீது ஏதோ அதிருப்தியில் இருக்கிறார் என்பதையே வெளிப்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் தான் பிரதமர் மோடி மம்தா பானர்ஜிக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இது வெட்கக்கேடான செயலாகும். இதுவரை இந்திய நாட்டில் நடைபெறாத ஒரு சம்பவமும் கூட. ஜனநாயகத்தையும் பழங்குடியின சமூகங்களையும் அவமதிப்பது வேதனை அளிக்கும் விஷயமாகும். இதன் மூலம் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்தவரான ஜனாதிபதி வெளிப்படுத்தியிருக்கும் வேதனை இந்திய மக்களின் மனதில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விஷயத்தில் மம்தா பானர்ஜியின் அரசு அனைத்து மரபுகளையும் கடந்துவிட்டது. குடியரசுத் தலைவருக்கு ஏற்பட்டுள்ள இந்த அவமதிப்பானது திரிணாமுல் காங்கிரஸ் அரசையே சாரும்.
குறிப்பாக ஷாந்தால் கலாச்சாரம் மிகவும் முக்கியமானது. அதற்கு மேற்கு வங்காள அரசு மோசமாக கையாள்வது வருத்தப்பட வேண்டிய விஷயம். அதோடு குடியரசுத் தலைவர் பதவி என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. அதன் கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால் மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இதை உணர்ந்து செயல்படுவார் என்று நம்புகிறேன் என பிரதமர் மோடி அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். அடுத்த செய்தி. விஜய்க்கு மீண்டும் தூதுவிட்ட எடப்பாடி. அமித்ஷா போட்ட தடை உத்தரவு. திமுக கூட்டணிக்கு இணையாக அதிமுக பாஜக கட்சிகளும் வலுவான கூட்டணியை உருவாக்கினார்கள். என்றாலும் காங்கிரஸ் கட்சி திமுக பக்கமா விஜய் பக்கமா என்று குழப்பம் நீடித்த போது மு.க.ஸ்டாலினுக்கு அச்சம் ஏற்பட்டது. காங்கிரஸ் வெளியேறிவிட்டால் சிறுபான்மையினர் ஓட்டுகளை இழந்து விடுவோம் என்று ரொம்பவே பயந்தார். என்றாலும் கடைசி நேரத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்து விட்டார்கள். அதனால் இப்போது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து விடப்பட்டிருப்பதோடு தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் என்கிற தகவல்களும் வெளியாகியுள்ளன. அதுவும் அவருக்கு அரசியலில் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்திடம் கூட்டணி பேசி வந்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்போது துணை முதலமைச்சர் பதவி 100 தொகுதி என்று விஜய் தரப்பு தடாலடியாக கேட்டபோதும் பேச்சுவார்த்தையில் இருந்தார்கள். ஆனால் திடீரென்று எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் தமிழக வெற்றிக் கழக தலைமையில் தனி கூட்டணி என்று அக்கட்சி அறிவித்த போது கடும் அதிர்ச்சி அடைந்தார் எடப்பாடி. அதன் பிறகு தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் சரியானபடி பேச்சுவார்த்தை நடத்தாமல் அந்த கட்சிகளை அவர் நழுவ விட்டார். இதனால் எடப்பாடி மீது கடும் கோபத்துக்கு ஆளானார் அமித்ஷா. இந்த நிலையில் தற்போது விஜய் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்திற்கு போயிருப்பதை அடுத்து இளவட்டங்கள் மத்தியில் விஜய்க்கு வரவேற்பு இருந்தாலும் மற்ற பொதுமக்கள் மத்தியில் அவர் மீதான நம்பிக்கை போய்விட்டது. இதன் காரணமாக தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்விதான் கிடைக்கும் என்கிற சூழல் உருவாகி இருக்கிறது. அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மீண்டும் விஜய் தரப்புக்கு எடப்பாடி பழனிசாமி தூது விட்டுள்ளார். அதிமுக மாஜிகள் 5 பேர் விஜய் கட்சியின் நிர்வாகிகளை அழைத்து மீண்டும் கூட்டணி குறித்து பேசியுள்ளார்கள். அப்போது அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை எங்கள் தலைமையில்தான் கூட்டணி, இன்னொரு கட்சியின் கூட்டணியில் இணைந்தால் அதன் பிறகு நாங்கள் அரசியலில் தனித்துவம் பெற முடியாது. அதனால் அதிமுக கூட்டணிக்கு நாங்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று கூறிவிட்டார்களாம். ஆனால் இப்படி விஜய் இடத்தில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் கூட்டணி பேசிய விவகாரம் அமித்ஷா காதுக்கு போனதை அடுத்து கடும் கோபத்திற்கு ஆளாகிவிட்டாராம். அதையடுத்து உடனடியாக அவருக்கு கால் பண்ணி 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் நமக்கு தேவையில்லை, விஜய் தனித்து போட்டியிடுவதுதான் நமக்கு பலமாக அமைய போகிறது. திமுகவின் 8 முதல் 10% வாக்குகளை அவர் தன் பக்கம் எடுக்கப் போகிறார். குறிப்பாக கிறிஸ்துவ முஸ்லிம் ஓட்டுகளை பொறுத்தவரை நமக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் திமுகவின் அந்த ஓட்டுகளை விஜய் பிரிப்பார். அப்படி விஜய் பிரிப்பது நமக்கு சாதகமாக அமைய போகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பெற்ற அதிமுக கூட்டணி 2 ஓட்டுகள் மட்டுமே குறைவாக எடுத்திருந்தோம். இந்த முறை திமுக ஓட்டுகளை 10% விஜய் பிரித்தால் நமக்கான வெற்றி உறுதியாக போகிறது. அந்த வெற்றியை உறுதிப்படுத்த போவதே விஜய் தான். அதனால் அவரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அழைப்பதால் நமக்கு எந்த பயனும் இல்லை. அப்படி அழைத்தால் அது திமுகவுக்கு தான் சாதகமான முடிவுகளை கொடுக்கும் என்று கூறியுள்ள அமித்ஷா விஜயுடன் கூட்டணி பேசுவதை விட்டுவிடுங்கள் என்று தடை போட்டு விட்டாராம்.